ரிவிஷன் டெஸ்ட் 3 எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் டாபிக்குரிய ஆன்சர்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னதுன்னா மீச்சிமா காண்க. இந்த கொஷின் வந்து டிஎன்பிசி 2020 கேட்டிருக்காங்க. 2 × 3 × 5 × 7 3 × 5 × 7 × 11 இதுக்கான எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. மீச்சிமானா என்னது? எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? எல்சிஎம்னா என்ன செய்யணும்? இதில் இருக்க எல்லா டேமையும் அப்படியே எடுத்து எழுதணும். இப்போ 2 3 5 7 அடுத்து 11. சரியா? எல்லா டேமும் வந்துருச்சா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் மீப்போவா காண்க. ஜிசிடி. சரியா? ஜிசிடி காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹச்சிசிஎஃப் கொடுக்கலன்னு நினைக்கக்கூடாது. ஹச்சிசிஎஃப்பும் ஜிசிடியும் ஒன்று தான். நம்மளோட இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். இப்போ இந்த இதுக்கு வந்து ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கல ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர்ஸுக்கு வந்து எடுப்போம். 35 49 14 இதுக்கு வந்து 7ஆல் போட்டால் வருமா? 5 35 7 49 7 14. அப்போ இதுக்கு அடுத்து வருமா நம்பர்ஸ் எதுவும் காமனாக இல்லை. அப்போ 7ங்கிறது தான் இதுக்கான ஹச்சிசிஎஃப். சரியா? அடுத்து இந்த இதில் பாருங்கள், ஹச்சிசிஎஃப்னா என்னது? எல்சிஎம்னா இருக்கிறதுல பெரிய டேர்ம் எழுதுவோம். ஹச்சிசிஎஃப்னா இருக்கிறதுல சின்ன டேர்ம் எழுதுவோம். இப்போ இதில் எக்ஸ் பவர் 5 இருக்குது, இது எக்ஸ்2 இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது. அப்போனா இதில் வந்து நம்ம முதல் வந்து எக்ஸ் எழுதணும். அடுத்து இருக்கிறதுல பாருங்கள் ஒய் வந்து இருக்குது. ஒய்க்கு கீழே வேறு ஏதாவது இருக்குமா? இருக்காது. அப்போ அதுக்கடுத்து இசட்டில் பாருங்கள் Z². அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 3வது கணக்கு. 2 × 3 × 3 × 5² × 7 2 × 4 × 3 × 2 × 5 × 7ż 2 × 11 மற்றும் 2 × 3 × 3 × 5 × 4 இவற்றின் மீப்போமா காண்க. மீப்போமானா என்னது? எல்சிஎம். சரியா? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா என்ன? எல்லாத்துலேயும் இருக்கிறத எழுதணும். இப்போ முதல்ல எல்லாத்துலேயும் இருக்க நம்பர் எழுதுவோம். 2 3 அடுத்தது 5 7 11 இந்த நம்பர்லாம் இருக்கா? இப்போ எல்சிஎம் அப்படின்னா என்னது? ஹையஸ்ட் நம்பர் எழுதணும். இப்போ 2ல் ஹையஸ்ட் நம்பர் என்னது? 4. பவர் வந்து 4. அடுத்து 3ல் பாருங்கள், 3ல் ஹையஸ்ட் என்னது? 3. 3 பவர் 3. அடுத்து 5ல் இருக்க பவரில் ஹையஸ்ட் எது? 4. அடுத்து 7க்கு வந்து 2 11 வந்து 1 தான் இருக்குது, அதனால் இதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இந்த இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. 2 × 4 3 × 3 5 × 4 × 7² × 11. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின். k∈n எனில் a பவர் k a பவர் k+3 மற்றும் a பவர் k+5 இவற்றின் மீச்சிமா காண்க. மீச்சிமானா என்னது? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள், நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. k பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போனா இதில் வந்து 1 கேக்கு பதிலாக 1ங்கிற நம்பரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அப்போ a பவர் 1 a பவர் 1 + 3 என்னது? 4. அடுத்தது a பவர் 1 + 5 6. இந்த மாதிரி வந்துட்டால் நமக்கு வந்து ஆன்சர் எழுதிடலாமா? இப்போ இந்த இதில் வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் இருக்கிறது எழுதுமா? அப்போ a பவர் 6 தான் இதுக்கான எல்சிஎம். a பவர் 6 எதில் இருக்குது? a பவர் k+5ல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 5வது கொஷின். ஃபைண்ட் HCF ஆஃப் x² + xy, x³ y² + x² y³. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம இதை சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. HCF கொடுத்தாங்கன்னா 2 சைனும் ஒரே போல் இருக்கும்போது, ரெண்டுமே ப்ளஸ்ஸு இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இதில் இருக்க ஃபஸ்ட் டேர்ம் பாருங்கள் x², இங்கே x³ y². HCFல என்ன செய்வோம்? எது வந்து கம்மியான பவர் இருக்கோ அதை தான் எழுதுவோம். அப்போ x² தான் வந்து இதில் வந்து கம்மியான பவரில் இருக்குது. ஒய் வந்து இங்கே டேர்மே இல்லை, அதனால இந்த y² அப்படியே விட்டுரும். அடுத்து இங்கே பாருங்கள் xy, இதில் x² y³ இருக்குது. அப்போ இதில் வந்து கம்மியான பவர் இருக்கிறது இருந்து xy. சரியா? x² + xy தான் இதுக்கான ஆன்சர். நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து எக்ஸை வந்து காமனாக வெளியில் எடுத்திருக்காங்க. அப்போ x + y, x × x + y தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஷின். இரு சார் பகா எண்களின் மீச்சிமா 5005 ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? சரியா? சார் பகா எண்களின் மீச்சிமா என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் வந்து 5005.
ஒரு எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 65ன்னு கொடுத்துருக்காங்க, மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த மாதிரி கொஷின் வந்தால் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃபா. இப்போ இதில் வந்து ஹச்சிசிஎஃப் தெரிஞ்சால் நம்ம வந்து செஞ்சிடலாமா? ஆனால் நமக்கு ஹச்சிசிஎஃப் வந்து இதில் எந்த வேர்டுமே கொடுக்கல. ஆனால் இங்கே பாருங்கள், சார்பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார்பகா எண்களின் ஹச்சிசிஎஃப் என்னது 1. சரியா, இது வந்து ஒரு ரூலில் வந்து நம்ம படிச்சிருக்கோம், அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம பெருக்க, அப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். சரியா, அப்போ ஏவோட வேல்யூ என்னது 65 இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 5005 இன்ட்டு 1. சரியா, அப்போனா பி ஈக்குவல் டு 5005 இன்ட்டு 1 டிவைடட் பை 65. சரியா, இதை அடி கொடுத்தோம்னா 1 5 மிச்சம் 1 3 15. அது மாதிரி இங்கே அடி கொடுத்தோம் 1 0 0 1. சரியா, இந்த 13 இந்த ஆப்ஷனில் பாருங்கள், இதில் வந்து கடைசி நம்பர் வந்து 1ன்னு வருது. இதில் எந்த நம்பரை வச்சு, இந்த கடைசி நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 1 வருதுன்னு பார்க்கணும். அப்போ இதில் வந்து 3 இருக்கா, 3 தானே 21. சரியா, அப்போனா இந்த நம்பரை வந்து போட்டு பார்ப்போம். 77ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 3 21 மிச்சம் 2, 7 3 21 23. சரியா, அது மாதிரி 7 7. இப்போ ஆன்சர் வந்து 1 0 மிச்சம் 1 10. சரியா, 1001 வருதா? அப்போ 1 13 13 77. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். நம்ம வந்து ஆப்ஷனில் இருந்து ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு வேகமாக கற்றுக்கணும். அடுத்த சம் பாருங்க, 7வது சம்மு. 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் மீப்போவா 12 எனில் அந்த எண்கள் யாவை? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த நம்பர் 3 எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்களா, அப்போ இதை நம்பராக எழுதுறப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா அதை நம்பராக எழுதிக்கலாமா? அப்போ எக்ஸ் 2x 3x. சரியா, இப்போ மீப்போவா வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப் வந்து இந்த மாதிரி நமக்கு 12ன்னு கொடுக்காங்க. ஏதாவது ஒரு இது ஹச்சிசிஎஃப் கொடுக்காங்கன்னா அதோட வேல்யூவை நம்ம வந்து டைரெக்டாக எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா, இப்போ எக்ஸை வந்து இதில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 12, 2 × 12 24, 3 × 12 36. அப்போ இதுதான் வந்து அதோட எண்கள். இது என்னது? ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். சரியா, அடுத்த கணக்கு, 1 - 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுபடும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இந்த மாதிரி கணக்கு வந்து அடிக்கடி கேட்பாங்க. இதே கணக்கு வந்து எப்படி கேட்பாங்கன்னா இன்னொரு விதமாக, முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் வந்து எடுக்கணும். சரியா, இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1 - 9 வரையிலான நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9. சரியா, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே 2ஆல் போட்டோம்னா 1 1 3 2 5 3 7 4 9. அடுத்து திரும்ப 2ஆல் போடுவோம். 1 1 3 1 5 3 7, இங்கே 2, அடுத்து 9. அதுக்கடுத்து 3ஆல் போடுவோம். 1 1 1 3 3 5 1 3 3 7 2 3 9. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 4 4 3 12 12 × 5 60 60 × 7 எவ்வளோ? 60 × 7 0 6 42. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 840. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 0 4 3 12 மிச்சம் 1 8 3 24 25. சரியா, 2520 தான் இதுக்கான ஆன்சர். இதே கொஸ்டின் நம்ம இன்னொன்று பார்த்தோம்ல, முதல் 10 இயல் எண்களின் மீதியின்றி வகுபடும். முதல் 10 இயல் எண்கள் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டாலும் அதுவும் 2520 தான் ஆன்சர். சரியா, அடுத்து 9வது கணக்கு, HCF of x plus y squared y plus z cube z plus x the whole power 4. அதாவது இந்த கணக்கில் வந்து மீப்போவா வந்து கேட்டிருக்காங்க. மீப்போவானா நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்துலேயும் இருக்க காமனான டேர்ம் எடுப்போம். இப்போ இதில் எக்ஸ் இருக்குது, ஆனால் இதில் எக்ஸே இல்லை.
அடுத்து இதில் பாருங்கள், இதில் எக்ஸ் இருக்குது ஆனால் ஒய் இல்லை. அது மாதிரி இதே இதில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இதில் இருக்கட்டும் இன்னொரு இதில் இருக்காது. அப்போ இது எல்லாத்துலேயும் இருக்கிற காமனாக என்ன எடுக்க முடியும்? 1 தான் எடுக்க முடியும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். சரியா? கணக்கை பார்த்ததும் பயந்துடக்கூடாது. அதில் இருக்க டேர்ம்ஸை பார்க்கும்போதே நமக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்த கணக்கு 10வது கணக்கு. 3 பகா எண்களின் கூடுதல் 80, இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த 3 எண்கள். வேறுபாடு என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 நம்பருக்கு இடையில இருக்க வேறுபாடை பார்த்தோம்னா இதுக்கு இடையில 4 இருக்கும், இதில் கூட இருக்கும். அது மாதிரி இதுலேயும் கூட இருக்கும். இதில் பாருங்கள் 41யும் 37 எவ்வளோ இருக்குது? இது 41லேருந்து 37 கழிச்சா எத்தனை? 4. இதில் பார்த்தோம்னா இது வந்து கூட. அப்போ இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. இப்போ இந்த இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து இது பண்ணி பார்த்துடலாமா? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கூடுதல் வந்து 80ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 + 37 + 41 எவ்வளோ? 80. சரியா? அப்போ ஆப்ஷன் வந்து இதான் வந்து பூர்த்தி பண்ணுது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 96,120 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு சொன்னாலே நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 வந்து கிடையாது. சரியா? இப்போ இந்த 2க்கு நம்ம வந்து எல்சி எடுக்க போகிறோம். 2ஆல் போட்டோம்னா 4 2 8, 8 2 16, 6 2 12, 0. அடுத்து 4ஆல் போட்டோம்னா 1 4, 2 8, 1 4, மிச்சம் 2, 5 20. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 4 12, 5 15. சரியா? இப்போ பாருங்கள், 2 8, 8 3 எத்தனை? 24. சரியா? 24. அடுத்து 4 5 20. இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? 8 4 480 தான் இதுக்கான எல்சிஎம். இந்த 480 வருதுல்ல, இந்த 480ஐ இந்த 2ல் எது கேன்சல் பண்ணுதோ அதுதான் வந்து ஆன்சர். இப்போ நான் வந்து 10,608 எடுத்தோம்னா அது வந்து கேன்சல் ஆகாது. இதுவே 10,080 எடுத்தோம்னா அது வந்து கேன்சல் ஆகும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 2ஆல் அடி கொடுத்தோம்னா 24. இது வந்து 504. சரியா? ஒரு 24 24, ஈரு 24 48, மிச்சம் 2, ஒரு 24 24. சரியா? அப்போ இது வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகுதா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இதை போட்டு பார்த்தீங்கன்னாலும் இதில் வந்து பேலன்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து ஆப்ஷன் கிடையாது. அடுத்த கொஸ்டின் 12 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சீமாவின் விகிதம் என்ன? அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா 12,18க்கு எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். ஃபஸ்ட்டு முதல் ஹச்சிசிஎஃப் எடுப்போம். இதை 2ஆல் போட்டோம்னா 6 2 12, 9 2 18. அடுத்து இது 3ஆல் போகுமா காமனா? அப்போ 2 3 6, 3 9. அப்போ இது வந்து ஹச்சிசிஎஃப் வந்து இதோட நின்றுமா? அப்போ 2 3 6 அப்படிங்கிறது தான் என்னது? ஹச்சிசிஎஃப். சரியா? அடுத்து வந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்க்கு வந்து இதுக்கு கீழே இருக்கிறதையும் அப்படியே சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதானே? 2 3 6, 6 2 12, 12 × 3 எவ்வளோ? 36. சரியா? இதோட விகிதம் வந்து கேட்டிருக்காங்க 6 36. இதை வந்து இது பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாமா? 6ஆல் 1 6 6, 6 6 36. அப்போ 1:6ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷனில் ஒரு சில நேரம் 6:1 கொடுப்பாங்க. நம்ம வந்து எல்சிஎம் வந்து முதல்ல கண்டுபிடிச்சா நம்ம வந்து எல்சிஎம் முதல்ல எழுதி அடுத்து ஹச்சிசிஎஃப்பை எழுதிடக்கூடாது. இது வந்து தப்பு. இதுதான் வந்து கரெக்டு. சரியா? அடுத்து 13வது கணக்கு. 62, 78 மற்றும் 109ஐ வகுத்து முறையே 2 3 மற்றும் 4ஐ மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி. மீப்பெரு பொது காரணினா என்னது? ஹச்சிசிஎஃப் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த நம்பருக்கு வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஹச்சிசிஎஃப் எடுக்கக்கூடாது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? மீதிகளாக 2 3 4ன்னு இருக்கா? அப்போ இந்த 2 3 4 இந்த ஒவ்வொரு நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கு டைரெக்டாக ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். முதல் நம்பருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 கழிக்க சொல்லுவாங்க. 62லேருந்து 2 கழிச்சா எத்தனை? 60. 78லேருந்து 3 கழிச்சா எத்தனை? 75. அடுத்து 109லேருந்து 4 கழிச்சா எத்தனை? 105. சரியா? இப்போ இது முதல் 5ஆல் போடுவோமா? 1 5 5. அடுத்து எத்தனை? மீதி 2. 4 5 20. சாரி 2. 1 5 5, மிச்சம் 1. அப்போ 10. 2 5 20. அடுத்து 1 5 5, மிச்சம் 2. 5 5 25. 2 5
10 ஓரஞ்சு 5. அடுத்து இதை வந்து 3ஆல் போட்டோம்னா 4 3 12, 5 3 15, 7 3 21. இப்போ இதுக்கு அடுத்து ஏதாவது காமன் டேர்ம் இருக்கா? இல்லை. அப்போ 5 × 3 எவ்வளோ? 15. 15 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த சம்மு, இரு எண்களின் பெருக்கற்பலன் 3672 மற்றும் அவைகளின் மீச்சிமா மற்றும் மீப்போவா முறையே 612 × 6 ஆகும். அவ்வெண்களில் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. சரியா? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு ரூல் படிச்சிருக்கோமா, இரு எண்களின் பெருக்கற்பலன் தான் எல்சிஎம் × HCF. சரியா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு எண்களோட பெருக்கற்பலன் 3672ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இதில் ஒரு எண் என்னது? 36. அப்போ இன்னொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? 36 72. சரியா? டிவைடட் பை 36. இந்த 36 எங்கிட்டு கொண்டு வரையில பையில் வந்து வருது. ஒரு 36 36, அடுத்து 0 72னா 36 72. ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் மீப்போவா 8 எனில் கீழ்கண்ட எண்களில் எந்த எண் அவற்றின் மீச்சிமாவாக இருக்க முடியாது? மீச்சிமாவாக இருக்க முடியாது அப்படின்னா மீப்போவாவோட அடுத்த மடங்காக தானே இருக்கும். அதாவது HCF வந்து என்னதுன்னா எக்ஸ் ஆஃப் HCF. சரியா? அதான் வந்து எல்சிஎம். எல்சிஎம் வந்து என்னதுன்னா HCFோட ஒரு மடங்காக தான் இருக்கும். சரியா? அப்போனா இது வந்து 8ஓட மடங்கா எது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 8ஓட மடங்கா, இதுவும் 8ஓட மடங்கு, இதுவும் 8ஓட மடங்கு. 60ங்கிறது தான் 8ஓட மடங்கு இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஜிசிடி ஆஃப் x⁴ - 1 x⁴ x² + x - 1 x⁴ x⁴ x + 1. இப்போ இந்த மாதிரி நமக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இது பார்த்துருக்கோமா? இப்போ இதிலே வந்து வேற ஒரு மாடல் பார்ப்போம். நான் வந்து இதுக்கு வந்து எக்ஸுக்கு பதிலாக 3ங்கிற நம்பரை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? இப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 3ங்கிற நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? x⁴ என்னது? 81. சரியா? 81 - 1. இதில் பாருங்கள் x⁴. அப்போ 3 9, 9 3 27 -9 +3 -1. இந்த இதுக்கானதை அப்படியே எழுதுறேன். சரியா? அடுத்தது x⁴ x⁴ 81. அப்போ 81 × 3 3 1 3 3 8 3 24. சரியா? 243 -81 -3 +1. சரியா? இப்போ இந்த இதை இது பண்ணுங்கள். 80 27 +3 எத்தனை? 30. 30லேருந்து 10 கழிச்சோம்னா 20. அடுத்தது 243 245 245லேருந்து 84 கழிச்சோம்னா 1. 24லேருந்து 8 கழிச்சோம்னா எத்தனை? 243 1 எத்தனை? 244. அப்போ இங்கே 0. 24லேருந்து 8 கழிச்சோம்னா எத்தனை? 160. சரியா? 160. இப்போ இந்த டேர்முக்கு வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா HCF வந்து எடுக்க போகிறோம். சரியா? இப்போ இதை வந்து 10ஆல் நான் எடுக்கிறேன். 8 2 16. அடுத்து 2ஆல் போடுறேன். 4 1 8. சரியா? அப்போ இதுக்கான HCF என்னது? 20. இந்த 20ங்கிறது வந்து நான் வந்து இங்கே எக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். சரியா? இந்த எக்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் நான் எக்ஸோட வேல்யூ 3ன்னு போடையில் எதோட ஆன்சர் 20ன்னு வருதோ அதுதான் எனக்கு வந்து ஆன்சர். நான் இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து வராது. இந்த செகண்ட் டேர்ம் பார்ப்போம். x² என்னது? 3 3² என்னது? 9 + 1 × 3 + 1 எத்தனை? 4. சரியா? இப்போ 10 × 4. சரியா? இப்போ இது வந்து என்ன வருது? 40ன்னு வந்துடுது. சரியா? அப்போ இது வந்து ≠ 20. இது இங்கே இது இருக்கிற இந்த இதை பாருங்கள். ஆப்ஷன் சி பாருங்கள். அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. இந்த இதை பாருங்கள். அப்போ x² என்னது? இங்கிட்ட எழுதுறேன். x² என்னது? 9 + 1 ×
3 மைனஸ் 1 சரியா. அப்போ எத்தனை 10 இன்ட்டு 2 20. அப்போ இது வந்து ஈக்குவல் டு 20 இருக்குதா. அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 17வது கணக்கு. இரு எண்களின் கூடுதல் 99. அப்போ வந்து என்ன செய்வோம், ஏ ப்ளஸ் பின்னு எழுதிடுவோமா. அது என்ன 99ன்னு எழுதிடுவோம். மீ பவர் 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மீ பவர் 9ன்னு கொடுத்தா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா. அப்போ இது என்ன எழுதணும், 9a ப்ளஸ் 9b ஈக்குவல் டு 99. சரியா. இதுலேருந்து 9 காமனாக எடுத்தால் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 99. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னது 99 டிவைடட் பை 9. இப்போ ஆப்ஷன் என்னது, ஏ ப்ளஸ் பி வந்து 11. சரியா. இப்போ 11ன்னு வர்ற மாதிரி இருக்கிற நம்பர், அதாவது ஏவையும் பியையும் கூட்டுறப்ப நமக்கு வந்து 11 வரணும். ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும். அப்போ 1 10 2 9 3 8 4 7 5 6. சரியா. திரும்ப வரையில 6 5 தானே வரும். அப்போ அதை வந்து நம்ம திரும்ப எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இதில் வந்து மொத்தம் எத்தனை ஜோடிகள் கிடச்சிருக்கு, 1 2 3 4 5. மொத்தம் வந்து அப்போ எத்தனை, ஆப்ஷன் சி தான், ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர் 5. சரியா. இப்போ இதே மாதிரி கணக்கில் ஏதாவது ஒரு இது ஜோடிகளில் வந்து 2 6ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 8 வந்து நமக்கு வர்ற மாதிரி அப்படின்னா 2 6 வரும், 4 4 வரும், 3 5 வரும், 1 7 வரும். சரியா. இந்த மாதிரி இதில் ஜோடிகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த 3,5 1,7 தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ இதுலேருந்து காமனாக 2ங்கிற டேர்ம் வந்து வெளியில் எடுக்கலாம், இதில் வந்து 4ங்கிற டேர்மை வெளியில் எடுக்கலாம். அப்போ இந்த 2ஐயும் அந்த கொடுத்துருக்க ஹச்சிசிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து ஹச்சிசிஎஃப் வந்து வேரி ஆயிரும். அப்போனா நமக்கு வந்து இந்த பகா எண்கள் வரும்ல, இந்த இது மட்டும்தான் நமக்கு வந்து ஜோடிகளாக எடுக்கணும். அடுத்து 18வது கொஸ்டின். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. அப்படின்னா என்ன செய்யணும், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். என்ன, இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் 80 100 120. சரியா. ஃபஸ்ட்டு 10ஆல் போட்டோம்னா 8 10 12. அடுத்து 2ஆல் போடுவோமா, 4 5 6. அப்போ இதோட நின்றோம். அப்போ 10 இன்ட்டு 2 என்ன 20. அப்போ 20 லிட்டருங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 19வது கணக்கு. குமார் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10 15 மற்றும் 20 நிமிடங்கள் சுற்றி முடிக்கின்றன. அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள். இந்த மாதிரி கணக்கு டைம் வச்சு ஒரு சுற்றுப்பாதையில் ஒரு கிளாக் வந்து இத்தனை வாட்டி அலாரம் அடிக்குது, இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரியா. 10 15 20. சரியா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 5ஆல் போடுவோமா. ஃபஸ்ட்டு 2 10 3 15. அடுத்து 4 20. அடுத்து 2ஆல் போடுவோமா, 1 3 2. அப்போ இந்த இது வந்து 2 10 10 இன்ட்டு 3 30 30 இன்ட்டு 2 60. நம்ம கொடுத்துருக்கிறது எதில் கொடுத்துருக்காங்க, நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ 60 நிமிஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நிமிஷத்தை மணியாக மாற்றினா எத்தனை, 1 மணி. சரியா. 60 நிமிஷம் இருந்ததுன்னா 1 மணி. சரியா. நமக்கு இப்போ என்ன கிடைக்கும், காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள். அப்போ இந்த 7 மணிக்கு அடுத்து 1 மணி நேரம், ஆஃப்டர் 1 hour. சரியா. அப்போ 8 முற்பகல். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 20வது கணக்கு. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3 5 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு என்ன செய்யணும்னா 3 5 8 12. சரியா. இந்த நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 3ஆல் போட்டோம்னா 1 3 3 5 8 4 12. அடுத்து 4ஆல் போட்டோம்னா 1 5 2 1. சரியா. முன்னாங்க 12 12 இன்ட்டு 5 60 60 இன்ட்டு 2 120. அதாவது எல்சிஎம் என்னது 120ன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா. இப்போ இந்த 120ங்கிற நம்பர் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்டார்டிங்கில் 9ல் ஆரம்பிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 999
99,999, அதாவது 5 இலக்க எண் மிகப்பெரியனா 5 9 போட்டுக்கணும். இதை வந்து எல்சிஎம்மால் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த 120 வந்து 8ஆல் போட்டோம்னா 960 வரும். சரியா? ரிமைனிங் வந்து 39. அடுத்து இந்த 9 போட்டோம்னா 3 × 120 எவ்வளோ? 360. சரியா? இதில் ரிமைனிங் 39. அடுத்து அந்த 9 இறக்கும்போது இங்கே மேலே 3, இங்கே என்ன வரும்? 360. ரிமைனிங் வந்து எவ்வளோ? 39. சரியா? இந்த 39ங்கிறது இருக்கா? இந்த 39 என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த நம்பர் இருக்குல்ல, 5 9 போட்டோம்ல, இந்த 9லேருந்து 39 கழிச்சோம்னா 9996. சரியா? இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதான் வந்து நமக்கான ஆன்சர். சரியா? இது வந்து எப்போ ஆன்சர் அப்படின்னா, இந்த மீதி 2 அப்படின்னு சொல்லி கொடுக்காம இருந்தால் தான் இதுக்கான ஆன்சர். ஒருவேளை இங்கே மீதி 2 மீதி 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 9996. சரியா? இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 21வது கணக்கு. பி மற்றும் கியூ இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தினா என்னது? ஹச்சிசிஎஃப். சரியா? ஹச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து கியூவோட வேல்யூ XYன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பி மற்றும் கியூவின் மீச்சியமாக கேட்டிருக்காங்க, எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம இதை என்ன செய்வோம்னா, P × Q. சரியா? இரு எண்களின் பெருக்கற்பலன் = LCM × HCF. சரியா? இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்? P × Qவோட வேல்யூ என்னது? XY = LCM = HCFோட வேல்யூ என்னது? X. சரியா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, LCM மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ P × XY / X. அப்போ XX கேன்சல் ஆயிரும். அப்போ PYங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 22வது கணக்கு. இரு பகா எண்களின் மீப்போவா. பகா எண்களின் மீப்போவா என்னது? 1. சரியா? இப்போ 2 பகா எண்களின் மீப்போவா என்னது? 1 × 1. அப்போ ஆப்ஷன் என்னது? 1. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். மீப்போவா 15ஐ உடைய 40க்கும் 100க்கும் இடையிலான எண்கள் எத்தனை ஜோடிகள் உள்ளன? சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 40லேருந்து 100க்கு இடையில 15. இப்போ 15வது வாய்ப்பில் 40க்கு அடுத்து என்ன வரும்? 45, 60, 75, 90. சரியா? இது தானே வரும். இதுக்கு அடுத்தது போடுமா 105. அப்போ 100க்கு மேலே ஆயிரும். அப்போ இது மட்டும்தான். சரியா? இதை வச்சு எத்தனை ஜோடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 45, 60, 45, 75, 45, 90. அடுத்து இந்த 60 வச்சு எழுதுகிறப்ப 60, 75, 60, 90. அடுத்து 75 வச்சு எழுதல 75, 90. ஏன்னா மற்றதெல்லாம் இங்கே திரும்ப ரிப்பீட் ஆயிருமா? இப்போ 75, 60ங்கிறது ஏற்கனவே இருக்குது, அதனால் அதை எழுதக்கூடாது. இப்போ இந்த இதான் நமக்கான ஜோடிகள். இந்த ஜோடிகளில் நமக்கு வந்து HCF வந்து 15 தான் வரணும், அதுக்கு மேலே கூட வரக்கூடாது. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா HCF வந்து 15 தான். ஆனால் இதுக்கு பாருங்கள், இந்த இதில் வந்து 45ஐயே நம்ம வந்து காமனாக வெளியில் எடுக்கலாமா? அப்போ இது வந்து ஆப்ஷன் தப்பு. அடுத்து 60, 75 வரும், 75, 90 வரும். ஆனால் 60, 30லேருந்து காமனாக நம்ம 30 வெளியில் எடுக்கலாமா? அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்போ மிச்சம் நமக்கு எத்தனை இருக்குது? 4 ஜோடிகள். சரியா? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். 24வது சம்மு. HCF ஆஃப் 9/10, 12/25, 18/35, 21/40. இந்த மாதிரி பின்னங்களில் கொடுத்து LCM HCF கொடுத்தா நம்ம அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். HCF = HCF / LCM. சரியா? மேலே இருக்க நம்பருக்கெல்லாம் நான் வந்து என்ன எடுப்பேன்? HCF வந்து எடுப்பேன். சரியா? கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன செய்வோம்? LCM வந்து எடுப்போமா? 10, 25, 35, 40. இது எல்லாத்துக்குமே என்ன செய்வோம்? LCM வந்து எடுப்போமா? சரியா? இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு HCF எடுப்போம். 3ஆல் போட்டோம்னா 3 9, 4 12, 6 18, 7 20. அடுத்து இதில் காமனாக ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ வந்து HCF என்னது? 3. அடுத்து கீழே இருக்க நம்பருக்கு LCM எடுத்தோம்னா 5, 5 10, 5 25, 7 35, 8 40. அடுத்து 2ஆல் போட்டோம்னா
1 5 7 4 சரியா. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே மேலே இருக்க 3ல் வந்து 2 தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சியும் டியும் கிடையாது. இதில் பாருங்கள் 3/5 நமக்கு இது 5 வந்துடுது. அடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே 2 வருது. அப்போ 10ன்னு வருதா. அப்போ இங்கே கீழே 5ன்னு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனுமே கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து 1400 கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா. ஆப்ஷனை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிடணும். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து லாஸ்ட் சம் 25. எல்சிஎம் ஆஃப் 1 1/4, 1 2/3, 2 1/2. இதுக்கு வந்து மீச்சிமா வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கலப்பு பின்னமாக இருக்கிறத பின்னமாக எழுதிடுவோம் சரியா. அப்போ 5/4, 5/3, 5/2 சரியா. இதை கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்ற தெரியும்ல. 1 × 3 + 2 3 + 2 என்னது 5/3. இப்போ இந்த இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் சரியா. எல்சிஎம்னா நம்ம என்ன செய்வோம், எல்சிஎம் / HCF சரியா. மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 5, 5, 5. இதுக்கு 5 போட்டோம்னா 1 1 1. அப்போ எல்சிஎம் என்னது 5 / இது வந்து 4 3 2 இருக்கா. இந்த இதில் காமனாக நம்மளால் ஏதாவது ஒன்று எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. அப்போ 1 தான் சரியா. அப்போ 5/1 என்னது 5. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம நாளும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.